அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆக்கிஃப் வைப்ஸ். மண்டேயோட மினி விளாக் பார்க்கலாமா? நேற்று லஞ்ச்லேருந்து தான் வீடியோவே ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று லஞ்சுக்கு மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ரோஸ்ட் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் லஞ்சும் நல்லபடியாக முடிச்சாச்சு. என் ஹஸ்பண்டு 2-3 நாளாக ஏதாச்சும் டெசர்ட் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் 2-3 நாளாக அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். சரி இன்றைக்கி எப்படியாச்சும் செஞ்சே ஆகணுன்னு சொல்லிட்டு தான் நான் ஈவினிங் போல் சீஸ் கேக் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன டெசைட் செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பிஸ்காஃபுடைய 2.0 பிஸ்காட் அப்படின்னு சொல்லிட்டு யூனிபிக் பிராண்டில் இருக்குது. நான் அதை வச்சு தான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு பிஸ்காஃப் பிஸ்கெட் கிடச்சா நீங்கள் அதை வச்சு இதே மெத்தட்லேயே சீஸ் கேக் செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ பிஸ்கெட் எடுத்துகிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேண்டுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போது மெல்ட் பண்ண பட்டரை இந்த பிஸ்கெட்டில் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்ரீம் சீஸை நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருக்கேன். 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி அதில் கொஞ்சமாக வினிகர் அப்படின்னா லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா இந்த மாதிரி எடுத்து நல்லா வடிகட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், க்ரீம் சீஸ் ரெடி. உங்களுக்கு வேறு எந்த டிஷ்ஷுக்காச்சும் க்ரீம் சீஸ் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கேன். இது 1 or 2 மினிட் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஒரு 1/2 கப் ஐசிங் சுகர் எடுத்துருக்கேன். நார்மல் சுகர் எடுத்தால் உங்களுக்கு கரையிறது கஷ்டம். ஸோ ஐசிங் சுகர் எடுத்துக்கோங்க. அதையும் ஒரு 1 மினிட் போல் நல்லா பீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் சீஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 1 பிஞ்ச் சால்ட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட் மேலே இந்த பேட்டர் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு எவ்வளோ லேயர் வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பிஸ்கட் ஸ்ப்ரெட்டை வச்சுருங்க. இந்த மாதிரி லேயர் பை லேயராக செட் பண்ணி 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் எம்மியான சீஸ் கேக் ரெடி. ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்லேயே ஐஸ்கிரீமுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ சீஸ் கேக் ரெடி. எங்களுக்கும் டெசர்ட் கிரேவிங்ஸ் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த டெசர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஆக்கிஃப் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.